Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி காட் ஆஃப் யாங் ஜியான் 3 எலிமெண்ட்ஸ்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்கை கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஜுவான்சூன் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அமைதியான முறையில வாழக்கூடியதான் இந்த மக்களோட பழக்க வழக்கங்கள். அப்படி இருக்க பட்சத்துல திடீர்னு வில்லனோட அடியாட்கள் ஒரு சில பேர் இந்த கிராமத்துல இருக்க மக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கதையோட வில்ல ஒரு மனுஷன் கிடையாது. அவன் ஒரு தீய சக்தி, அதாவது டீமன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இம்மோர்டல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர பள்ளியை சேர்ந்த ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லனையும் சகோதரியவும் ஒரு மாய கிணறுக்குள்ள சிறை வச்சாங்க. பட் இருந்தாலுமே அந்த வில்லனோட அடிமைகள் மனித இனத்தை அழிக்கணும், எப்படியாச்சும் தங்களோட தலைவரை திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக வழியில எந்த ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் தெரிஞ்சாலும் கூட அதை யோசிக்காம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஜுவான்சூ கிராமத்தையும் அழிக்க பாக்குறானுங்க. ரெண்டு குரூப்புக்கு இடையில பயங்கரமான சண்டை. அப்பாவியான மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுலயும் ஒரு சில குழந்தைகள் என்னோட அம்மா அப்பா எனக்கு திரும்ப வேணும்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஊர் தலைவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் அந்த எதிரிகளை அழிக்கணுங்கிறதுக்காக எஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஆயுதங்களை கொடுத்து போருக்காக ரெடியா நிப்பானுங்க. ஆப்போசிட்ல அந்த டீமன்ஸ் இருக்கானுங்க. எண்ணிக்கையிலையும் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கிடையில தளபதியை பாருங்க, ஒரு விசித்திரமான அரக்க மிருகத்தின் மேலதான் ஏறி வந்திருக்கான். ஓடி வந்து மொத்தமா கதையை முடிக்க போற நேரத்துல சடனா ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் மூலமா அந்த எதிரிகள் எல்லாமே தடுக்கப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா இம்மோர்டல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர பள்ளியை பத்தி சொன்னோம்ல, அங்க இருந்த மாணவர்கள்ல 3 பேர் இங்க வந்திருக்காங்க. ஒண்ணு நம்ம கதையோட ஹீரோயின், பக்கத்துல இருக்கால இன்னொரு பொண்ணு, அதே இவளோட ஃப்ரெண்டு, மூணாவதா இருக்கக்கூடியது சேட்டக்கார பையன் தக்காளி. இவன் தான் எப்ப பாரு கதையில எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருப்பான். தளபதிக்கு செம கோவம். இந்த பாரு, என் தலைவனா உங்களோட பள்ளியை சேர்ந்த ஆளுங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்க. இதுக்கிடையில நடந்துகிட்டு இருக்க போற வேற தடுக்க பாக்குறீங்களா? முதல்ல உங்க கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஜுவான்சூ மக்கள் கதையை முடிக்கிறேன்னு மறுபடியும் சண்டைக்கு வரும்போது ஹீரோயினுக்கு செம கோவம். தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான மந்திர வாள்களை உருவாக்குறா. நேரடியா சோல்ஜர்ஸ் மேல பட்டு மொத்த பேருமே சுருண்டு விழுந்துட்டானுங்க. உடனே தளபதி கடுப்பாகி ஹீரோயின் கதையை முடிக்கலாமேன்னு தாவி வரும்போது எங்க இருந்தோ ஒரு கத்தி பறந்து வந்து டைரக்டா தளபதியோட வயிற்றுலிக்கு குத்துது. இதுக்கு மேல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தளபதி தன்னோட சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்பதான் ஹீரோயினும் அந்த கத்தியை தூக்கி போட்ட ஆள் யாருன்னு கவனிக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ இதே ஜுவான்சூ கிராமத்துல தான் இவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். மேடம், உங்க உயிரை காப்பாத்திருக்கேன்னு நீங்க நன்றி சொல்லலாம் அவசியம் இல்ல. எது நன்றியா? ஏண்டா, நீ ஒரு சாதாரண மனுஷன். ஆனா நாங்க இம்மோர்டல் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், நாங்க தேவதைகளுக்கு சமம். நீ உதவி பண்ணலனா கூட ஹீரோயின் கண்டிப்பா அவனோட கதையை முடிச்சிருப்பான்னு சேட்டக்கார பையன் எகத்தாளமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த முதல் பார்வையிலேயே ரொம்ப பிடிச்சு போயிடுது. உள்ளுக்குள்ள லைட்டா சிரிச்சிட்டு அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அடுத்த இதே டைம்ல வில்லனை சிறை வச்சிருக்கக்கூடிய அந்த கேவை காட்டுறாங்க. இங்கதான் அந்த மாய கிணறு இருக்கு. அப்பதான் வில்லனும் பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? என்ன வெளியில கொண்டு வரதுக்கு தேவையான 3 மந்திர பொருட்கள், அதை உங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? தலைவரே மன்னிச்சிருங்க, இம்மோர்டல் பள்ளிக்கு போகணும்னா வழியில இருக்கக்கூடிய ஜுவான்சூ கிராமத்தை கடந்தாகணும். அதனால அந்த கிராம மக்களோட கதையை முடிச்சுட்டு நேரா இம்மோர்டல் பள்ளிக்கு போயிட்டு அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்க 3 எலிமெண்ட்ஸ் திருடலான்னு பார்த்தோம். ஆனா எதிர்பாராத விதமா ஜுவான்சூ கிராமத்தை அட்டாக் பண்ணும்போது இம்மோர்டல் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் அங்க வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களையும் அடிச்சு துரத்திட்டாங்க. விளங்குச்சுப்போ, எதிரிகளோட எண்ணிக்கை இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் தாமதப்படுத்தினா அடுத்த சில மாதங்கள்ல நம்மளால இம்மோர்டல் பள்ளியோட வாசல் கிட்ட கூட போக முடியாது. முகமுடிக்காரனுக்கு இதெல்லாம் கேட்டு சம கோபம். உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு அல்லக்கையை திரும்பி பாக்குறான். அவன் ஆளு ஃபுல்லாவே கருப்பா இருக்கான். அதனால இவனை ஷார்ட்டா கருப்பண்ணு மயில் வச்சுப்போம். தலைவரே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த 3 எலிமெண்ட்ஸ என்னோட உயிரை கொடுத்தாச்சும் நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். இப்படி எல்லாம் பேசிட்டு கருப்பா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். இதே டைம்ல ஜுவான்சூ கிராம மக்கள் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கப்பா, நாளுக்கு நாள் அந்த எதிரிகளோட தாக்குதல் நம்ம பக்கம் தான் திரும்பிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையுமே இம்மோர்டல் பள்ளியை சேர்ந்த ஆளுங்க நம்மளை காப்பாத்த வருவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது. தலைவரே, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நம்ம கிராமத்தின் சார்பா இம்மோர்டல் பள்ளியில யாராவது ஒருத்தர் போய் படிச்சுட்டு வரணும். தற்காப்பு கலைகளையும் மந்திர தந்திரங்களையும் கத்துக்கிட்டு வந்தா போதும். வரக்கூடிய எதிரிகளை நம்ம கிராமத்துல இருக்க ஆளாலேயே சமாளிக்க முடியும். அப்படின்னா இந்த வேலைக்கு சரியான ஆள் யாருன்னு பக்கத்துல இருக்க பூசாரி கிட்ட கேட்கும்போது நம்ம கிராமத்திலேயே ஒரு விசேஷமான நட்சத்திரத்துல பிறந்த ஒரே ஆளு அது இங்க இருக்க ஹீரோ மட்டும்தான். சோ இவனை அந்த இம்மோர்டல் பள்ளிக்கு அனுப்பி வைக்கலாம். அங்க அவன் பயிற்சி பண்ணிட்டு வரட்டும்னு கிராம மக்கள் ஒட்டுமொத்த பேரும் இப்ப ஹீரோவை கை காட்டுறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பாக்குற ஹீரோ தனக்காக இல்லாட்டியும் சரி தன்னோட மக்களுக்காக மந்திர தந்திரங்களை கத்துக்கிறதுக்காக இம்மோர்டல் பள்ளிக்கு போறதுக்கு இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். காலையில விடுஞ்சதுமே வேக வேகமா ஹீரோ மலையோட உச்சியில இருக்கக்கூடிய அந்த இம்மோர்டல் பள்ளிக்கு வரான். வெளியில ஒரு மாய கவசத்தால இந்த இடம் பாதுகாக்கப்படுது. ஆனா பாருங்க, அத கூட ஹீரோ ரொம்ப அசால்ட்டா கடந்து போயிடுவான். இந்த விஷயத்தை தியானத்துல இருக்க தலைவராலையும் அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாடிக்காரனாலையும் ஃபீல் பண்ண முடியுது. சோ வந்திருக்கக்கூடிய ஹீரோவை கைது பண்ணி நீ யாரு, எதுக்காக இங்க வந்தன்னு விசாரிப்பாங்க. பதிலுக்கு ஹீரோவும் நான் ஜுவான்சூ கிராமத்தை சேர்ந்தவன், என் ஊர் தலைவரோட பேச்சை கேட்டு இந்த இடத்துல ஒரு சீடனா நான் படிக்கிறதுக்கு வந்தேன். மொத்த பேருக்கும் இதை கேட்டு சிரிப்பு தாங்கல. ஏண்டா, நீ ஒரு சாதாரண மனுஷன், ஆனா இங்க இருக்க எல்லாருமே தேவதைகள். அவங்களுக்கு நிகரா உன்னால எந்த ஒரு பவரையும் கத்துக்க முடியாது. உன் நேரத்தை வீணாக்காத, இந்த இடத்தை விட்டு கிளம்பு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, எங்களுக்குன்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. தேவதையான ஒருத்தரால மட்டும்தான்
தான் இந்த பள்ளியில படிக்க முடியும். ஆனா நீ ஒரு மனுஷனாச்சே. பதில் எதுவுமே பேசாம ஹீரோ சோகமாயிடுவான். அப்ப தலைவர் பக்கத்துல வந்து ஹீரோவோட கைய பிடிக்கும் போது ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க தெய்வீக சக்தி லைட்டா வெளிவர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா இவனுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் மறைஞ்சிருக்குங்கிற விஷயத்த குரு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஒரே காரணத்தாலேயே இந்த பருப்பா இவ்வளவு நாளா நாங்க எந்த ஒரு மனுஷங்களையும் இந்த பள்ளியில சேர்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உன்னை இந்த பள்ளியில ஒரு மாணவனா ஏத்துக்கிறேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ முறையா பயிற்சி பண்ணியாகணும். இங்க இருக்க சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணியாகணும். கண்டிப்பா தலைவரே, நான் ஒரு நல்ல மாஸ்டரா உருவாகிறதுக்காக என்னோட உயிரை கூட பணைய வைக்க தயாரா இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே குருவும், ஒரு நல்ல மாஸ்டர் ஆகணும்னா நீ உன்னோட உயிரை பணைய வைக்கணும்னு கிடையாது, மத்தவங்க உயிரை காப்பாத்தினாவே போதும். பக்கத்துல இருக்க ஹீரோனை கை காட்டி அவ கூட போ, இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காட்டுவா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் அறிவுறுத்துவா. அதுக்கப்புறமா வெளியில வந்தவங்க நாளைக்கு உனக்கு புது உடைகள் கொடுக்கப்படும். இதுக்கப்புறம் எப்பவுமே நீ அந்த உடைகளை மட்டும் தான் அணியணும். கூடவே இங்க இருக்க யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே புத்தக சாலைக்கு வந்து நீ தினமும் ஞான நூல்களை படிச்சாகணும். அதை விட முக்கியமான விஷயம், தோ அங்க பாரு, வானத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுதுல்ல, அது பொடிய அப்புறம் லீலான்னு சொல்லப்படக்கூடிய 2 அரக்கர்களை சிறை வச்சிருக்கக்கூடிய இடம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரு தான் அவங்களை அடைச்சு வச்சாரு. அப்படின்னா நம்மளால அந்த இடத்துக்குள்ள போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் உள்ள போறதுக்கான அனுமதி இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வழியில அந்த சேட்டக்கார பையன் வந்துட்டான். டே மனுஷ பயலே, இங்க கொடுக்கற பயிற்சியில உன்னால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. துண்டை காணோம் துணியை காணோம்னு நாளைக்கே நீ தெரிச்சுக்கிட்டு ஓட போற. பதிலுக்கு ஹீரோயின் கடுப்பாகி வழியை விட்டு கிளம்புறியா, இல்ல நீ பண்ணக்கூடிய விஷயத்த மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்கவா? பயந்து போன சேட்டக்கார பையன் அமைதியா ஒதுங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோவுக்குன்னு தனி யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த கவனிக்கக்கூடிய சேட்டக்கார பையனை பாருங்களேன். பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்டு, இவனை ஷார்ட்டா டக்லஸ் மைண்ட்ல வச்சுப்போம். இவங்கிட்ட லைட்டா ஒரு சிக்னலை கொடுக்க பையன் வேணும்னே தன்னோட மூஞ்சில தானாவே மாங்குன்னு குத்திக்கிறான். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்து உங்களுக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்குன்னு ஹீரோ ஹெல்ப் பண்ணதான் பாப்பான். ஆனா டக்லஸ் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளாஸும் ஆரம்பிக்குது. உள்ள வந்ததுமே சார பார்த்த டக்லஸ் ஐயோ அம்மானு கத்தி ஆக்டிங்க போறான். பாக்குறதுக்கு ஜாக்கி சானின் சாகசங்கள்ல வர அங்கிள் மாதிரியே இருக்கார்ல, அதனால நம்ம இவர் அங்கிள் டே மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் அங்கிள் டக்லஸ் மூஞ்சில இருந்து வெளியே கூடிய ரத்தத்தெல்லாம் பார்த்து, டேய் என்னாச்சு உனக்கு? தடிக்க எதுவும் கீழே விழுந்துட்டியா? மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. சேட்டக்காரன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, தலைவரே அவன் கீழே எல்லாம் விழல, தோ இங்க இருக்கான் பாத்தீங்களா புது ஸ்டூடெண்ட், அதான் அந்த கிராமத்தான். அவன் தான் டக்லஸ போட்டு அடிச்சு போட்டான். தம்பி இங்க வாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தான் டக்லஸ் அடிச்சியா? ஐயோ சார் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னா அவன் போய் சொல்றானா? ஏண்டா மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, நீ அடிக்கலனா அவன் என்ன தானாவே போய் அடிச்சுக்கிட்டானா? பதிலுக்கு ஹீரோ ஆமாங்கிறான். இந்த பாரு இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ண உன்னை நிரந்தரமா இந்த பள்ளியை விட்டு தூக்கிடுவோம். அங்கிளை எதிர்த்து எதுவுமே பேச முடியாம ஹீரோவும் அமைதியா போய் கிளாஸ கவனிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்ப வழியில வந்த ஹீரோயினும், ஏண்டி எங்க போயிட்டு இருக்க? அதுவா நம்ம மந்திர பள்ளியில யாரோ ஒருத்தன் புதுசா படிக்க வந்திருக்கானாமே, கூடவே அவன் மரண உலகத்துல இருந்து வந்தவனாமே, பார்க்க வேற பையன் அம்சமா இருப்பானா, எனக்கு அவனை உடனே பார்த்தாகணும். சரி சரி ரொம்ப அலையாதன்னு ஹீரோயினே இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இதே டைம்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம அங்கிள் உடம்புக்குள்ள இருக்க ஒரு பவரை எப்படி ஆயுதமா மாத்தலான்னு பிராக்டிஸ் கொடுக்கும் போது ஹீரோவும் கரெக்டா அதே மாதிரியே பண்ணுவான். ஒவ்வொருத்தரோட கையிலயுமே ஒவ்வொரு பவர் வந்திருக்கு. அப்ப சேட்டக்காரன் வேணும்னே தன்னோட பவரை வச்சு ஹீரோவை அடிக்கலான்னு பார்க்கும்போது தெரியாதனமா ஹீரோவோட கையில இருந்த பவர் அந்த டக்லஸ் மேல பட்டு அவன் கையில இருந்த கூர்மையான ஊசி இப்ப அங்கிளை நோக்கி திரும்பிடும். பதிலுக்கு அவர் சும்மா இருப்பாரா? ஏண்டா மாணவனா இருந்துகிட்டு என்னையே அடிக்க பாக்குறியான்னு அதே ஆயுதத்தை திசை திருப்பி கரெக்டா டக்லஸோட பட்டக்ஸ்லயே ஒரு குத்து. இதுக்கு பேர் தான் தன்வனி தன்னை சுடுமோ. சரி ஏதோ ஒண்ணு. மொத்த பேருமே நடந்த சம்பவத்தை பார்த்து கெக்க பொக்கன் சிரிக்கிறானுங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்கார பிள்ளையும் பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு சந்தேகத்துல ஃப்ரெண்டுக்கார பிள்ளையும், ஆமா எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குங்கிறத விட உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எப்பவும் இல்லாம ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, கூடவே ஹீரோவை பார்த்தா அடிக்கடி வெக்கப்படுற, உனக்கு தெரியும்ல இந்த மந்திர பள்ளியில தேவதையான நம்மளை தவிர வேற யாருமே வந்து படிச்சது கிடையாது. ஆனா முதல் முறையா ஒரு மனித உலகத்தை சேர்ந்த ஆளை பார்க்கும்போது எனக்குள்ள இனம் புரியாத உணர்வு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒருவேளை அது காதலா கூட இருக்கலாம். அடி பாவி, அப்படின்னா நீ அவனை லவ் பண்ற, எப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு ஃப்ரெண்டுக்கார புள்ள ஹீரோயினை வம்பளுத்துட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஜூனியரா இருக்கான், சேட்டக்கார பையன் சீனியர். ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் இவன் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். சோ வழக்கம் போல வால் பயிற்சிக்காக ஹீரோ வரும்போது உனக்குள்ள இருக்க திறமையை காட்டுன்னு சொல்லி ஒரு வாழை கொடுப்பான். தனக்கு தெரிஞ்ச திறமைகளை வச்சு எப்படி சண்டை போடணும்னு ஹீரோவும் செஞ்சு காட்டுவான். ஆனா சேட்டக்கார பையன் வேணும்னே ஹீரோவை மேஜிக்கல் பவரை வச்சு அடிக்கிறான். உன்னோட கை அசைவு சரியா இருந்தாலும் கூட நீ கால் வச்சிருக்க விதம் தப்பு, எப்பவுமே சண்டை போடும் போது தலை நேரா இருக்கணும், அப்படி இப்படின்னு குறைகளுக்கு மேல குறையா சொல்லிட்டு இருக்கான். ஆனா எத்தனை முறை ஹீரோ அடிபட்டு கீழே விழுந்தாலுமே திரும்ப அந்த வாள் எடுத்து தன்னோட மக்களுக்காக தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்கார புள்ளியும் பாத்துட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவரு உடம்புக்குள்ள இருக்க பஞ்ச பூதங்களோட சக்தியை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குல்ல, ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தலைவரை எனக்கு தெரியும், நம்மளோட ஆழ்ந்த சிந்தனையால சிரிச்சுக்கிட்டே அங்கிளும், கிடையவே கிடையாது, இந்த பாரு நம்மளோட மந்திர சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பூமி தாய், பஞ்ச பூதங்களை முதல் முதலா உருவாக்குனதே இந்த பூமி தான், அதனால
உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பூமி தாய் மூலமா சக்திகளை உறிஞ்சு அதை உங்களோட ஆற்றலா மாத்தணும். அதுதான் மந்திர சக்தியா அடிக்கடி வெளிப்படுது. முதல்ல நெருப்பு சக்தியை உருவாக்குறதுக்காக மொத்த பேருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுல ஹீரோவோட கையிலயுமே அழகா நெருப்பு வந்துருச்சு. டே பசங்களா, உங்க எல்லாரை விடையும் எனக்கு நிறைய பவர் இருக்கு. அட் அ டைம்ல நீங்க எல்லாருமே என்ன அட்டாக் பண்ணுங்க, நான் எப்படி தடுக்கிறேன்னு பாருங்களேன். சரின்னு மாணவர்கள் எல்லாருமே தான் உருவாக்கின நெருப்பு பந்த அங்கிளை பார்த்து தூக்கி போடுவாங்க. அவரும் ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டாரு. ஆனா ஹீரோ தூக்கி போடலாம் நினைக்கும் போது பின்னாடி இருக்க சேட்டக்கார பையன் அந்த நெருப்பு பந்து நகர முடியாத மாதிரி ஹீரோவோட கையிலேயே லாக் பண்ணிட்டான். ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியல. அதுக்கப்புறமா அங்கிள் நார்மல் ஆகும் போது கரெக்டா சேட்டக்கார பையன் பிடிச்சு வச்சிருந்த நெருப்பு பந்த ரிலீஸ் பண்ணிட்டான். எதிர்பாராத நேரத்துல கரெக்டா அங்கிளை பார்த்து அந்த நெருப்பு பந்து அட்டாக் பண்ணதால மனுஷன் மூஞ்சே கறிக்கட்ட மாதிரி பொசுங்கி போயிடுச்சு. தலைவருக்கு செம கோபம். டேய், எவன் அந்த வேலையை பார்த்தது? மொத்த பேரும் ஹீரோவை கை காட்ட, அங்கிள் நான் இதை வேணும்னு பண்ணல, ஏடா குருவையே அட்டாக் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் கதவுரியான்னு ஹீரோவை அடிக்க துரத்தும் போது பையன் தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுவான். கட் பண்ண அடுத்து மாலை நேரத்துல அந்த தாடிக்காரர் இருக்கா இல்லையா, அவன் இப்ப மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருப்பான். முதல்ல ஹீரோவை மட்டும் தனியா வர சொல்லி தான் 2 விரல் எடுத்து நெத்தி பகுதியில வச்சதுமே ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான இல்யூஷன். அதுல தங்களோட கிராம மக்களை டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. நொடி பொழுதுல இத பார்த்து கடுப்பான ஹீரோ தான் கத்துக்கிட்ட ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி அந்த டீமன்ஸ் எல்லாம் சர்ற மாதிரியா அட்டாக் பண்ணி சாகடிக்கிறான். ஆனா இல்யூஷனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவன் அட்டாக் பண்ணது டீமன்ஸ் கிடையாது, இதே வகுப்புல உட்கார்ந்து இருந்த மாணவர்களை. நல்லவேளை அவங்க யாருக்கும் உயிர் போற அளவுக்கு எந்த ஆபத்தும் வரல. உடனே தாடிக்காரனும், பாத்தியா நீ ஒரு இல்யூஷனை பார்த்து அத உண்மை நினைச்ச உன்னோட சக நண்பர்களையே அட்டாக் பண்ணிருக்க. ஒருவேளை முழுமையான பயிற்சிகளை பண்ணி முடிச்சிட்டு உனக்கு அதிகமான பவர் கிடைச்சா நீ எத்தனை உயிர்களை எடுப்ப? இப்படி ஒரு ஆளை நான் பள்ளியில வச்சிருக்கிறதுக்கு விருப்பப்படல, ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுன்னு சொல்லும் போது சேட்டக்காரன் தான் ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்தி நீங்க இருந்து கிளம்புன்னு கோஷம் போட்டு கத்துவான். பயலுக்கு ஹீரோ கடுப்பாகி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, என்னோட கிராமத்துல அடிக்கடி டீமன்ஸோட தாக்குதல் அதிகமா இருக்கு, அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் பயிற்சிங்கிற பேர்ல நான் இந்த பள்ளிக்கு வந்தேன். ஆனா பயிற்சிக்கு வந்த முதல் நாளே எனக்கு இல்யூஷனை கொடுத்து என் பவரை நான் தப்பா பயன்படுத்துறேன்னு என்னையே குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஒவ்வொரு முறையும் என் மக்கள் தாக்கப்படும் போதும் மந்திர பள்ளியை சேர்ந்த நீங்க உதவிக்காக வருவீங்களா மாட்டீங்களாங்கிற கேள்விக்குறியோடய நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இனிமே அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்ல. அதனாலதான் என்னோட மக்களை நான் காப்பாத்துறதுக்கு முழு மனசோட நான் இங்க வந்தேன். ஆனா தாடிக்காரன் எவ்வளவு சொன்னாலுமே கேட்கல. உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத வரைக்கும் நீ எல்லா பயிற்சிகளை பண்ணாலும் அது வெறும் குப்பைதான். சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த பள்ளியில இருக்கலாமா இருக்க கூடாதாங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ. மனசொடைஞ்சு போன ஹீரோ, இப்ப என்ன நான் இங்க இருந்து போகணும், அதானே உங்க விருப்பம், சரி அதே படியே நானும் செய்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா மந்திர பள்ளியை விட்டு வெளியில போறதுக்காக நுழைவு வாயில நோக்கி ஓடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஹீரோயினும் இந்த இடத்தோட தலைவரும் பாத்துட்டு இருக்காரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நுழைவு வாயிலுக்கு வெளியில நம்ம ஹீரோ சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னோட இன மக்களை நான் காப்பாத்த நினைக்கிறேன், அது இவங்களுக்கு எந்த விதத்துல தப்புன்னு தோணுது. சரி இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நம்ம தான் நேரத்தை வீணாக்க வேண்டியதா இருக்கும். முதல்ல நம்ம கிராமத்துக்கு போலான்னு கிளம்ப நினைக்கிறப்ப கரெக்டா அங்க வந்து அங்கிள் நம்ம ஹீரோவை நொடி பொழுதுல இந்த இடத்தை விட்டு இன்னொரு மந்திர மலைக்கு தூக்கிட்டு வராரு. ஆக்சுவலா இந்த விஷயத்த ஹீரோயினும் மந்திர பள்ளியோட தலைவரும் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து மாய மலைக்கு வந்த ஹீரோ, அங்கிள் நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டே அவரும், ஏன்பா நீ எந்த தேவைக்காக வந்தியோ அதனை முழுசா கத்துக்காம எங்க ஓட பாக்குற? உனக்கு வாழ்க்கையை பத்தி முழுசா எந்த ஒரு புரிதலுமே இல்ல. உதாரணத்துக்கு இந்த மரத்தை எடுத்துக்கோவேன். ஆரம்பத்துல இது ஒரு விதையா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செடி, வருஷங்கள் போக காடு, அதுக்கப்புறமா அழகான பழங்கள், கடைசியில அதே மாதிரியே அந்த மரம் பட்டு போயிடும், அதோட விதை தரையில விழும், மறுபடியும் அது ஒரு மரமா வளரும். இத உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு நீ வெறும் விதையா மட்டும்தான் இந்த மந்திர பள்ளிக்கு வந்திருக்க. இதுக்கப்புறம் தான் பயிற்சிகள் மூலமா நீ ஒரு செடியாகணும், காலப்போக்கில அது ஒரு மரத்தோட அளவுக்கு பவர் ஆகணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தேவதை மாணவர்கள் என்ன ஒரு சக மனுஷனா ஏத்துக்க மாட்டாங்களே. அதுக்கு காரணம் தேவதைகள் உடம்புல எப்பவுமே மந்திரங்களை சீக்கிரமா கத்துக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான நரம்பு பிணைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒண்ணு உனக்கு இருந்தா கண்டிப்பா அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. நான் எப்படி அதை உருவாக்குறது? கவலைப்படாத, அதுக்கும் நானே ஹெல்ப் பண்றேன்னு அங்கிள் தன்னோட மேஜிக்கல் பவரை வச்சு அந்த தேவதைகளோட நரம்பு பிணைப்புகளை உருவாக்கிட்டாரு. நடந்த எல்லாத்தையுமே தலைவரும் ஹீரோனும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கோயிலுக்குள்ள போயிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. அங்கிளோட பேச்ச கேட்டதால வீட்டுக்கு போக இருந்த ஹீரோ மறுபடியும் பயிற்சிக்காக மந்திர பள்ளிக்குள்ளேயே வந்துட்டான். வழக்கம் போல சேட்டக்கார பையன் டார்ச்சர் பண்ணலாமேன்னு பக்கத்துல வரும்போது கரெக்டா ஹீரோயின் உள்ள பூந்து, டே ஹீரோ நீ ஏன் கூட வா, தலைவர் இனிமே என்ன உனக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சி கொடுக்க சொல்லிருக்காரு. அப்பாடா தப்புச்சாச்சுன்னு பெருமூச்சு விட்ட ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து மந்திர தந்திரங்களை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளுமே ஹீரோவோட திறமைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு. அதுவும் வால் பயிற்சி எல்லாம் மின்னல் வேகத்துல சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோ ஹீரோயின் நெருக்கமா இருக்கிறதால அவங்களுக்குள்ள இருக்க காதலும் அதிகமாகிற மாதிரி தெரியுது. இத சேட்டக்கார பையனும் டக்ளஸும் பார்த்து உள்ளுக்குள்ள வயிறு எரியுது. ஒரு நாள் சீனியருக்கும் ஜூனியருக்கும் சண்டை போட்டி நடக்குது. அதுல ஹீரோவுக்கும் சேட்டக்கார பையனுக்கும் தான் செம்மையா ஃபைட். ஆரம்பத்துல நம்ம ஹீரோ எவ்வளவு அடி வாங்கியிருப்பான், ஆனா இந்த முறை ரொம்ப அசால்ட்டாவே சேட்டக்காரனை புரட்டி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவனாலேயே தாக்கு பிடிக்க முடியல. என்னையே அடிச்சுட்டால உன்னை சும்மா விட மாட்டேன்னு மந்திர ஆயுதத்தை வச்சு ஹீரோவை சாகடிக்க நினைப்பான். நல்ல வேலையா அப்பாங்க வந்த தலைவரும், டே ஹீரோ என் கூட வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா தாடிக்காரனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டவுட். சோ நேரா அங்கிளை பார்த்து, ஏயா இப்ப புதுசா வந்தானே அந்த ஹீரோ, அவன் ஒரு சாதாரண
சாதாரண மனுஷன் தேவதையோட நரம்பு சக்தி அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஒருவேளை மறைமுகமா இந்த மந்திர பள்ளியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே அங்கிளும், ஏப்பா எனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும்? நானே என்னோட நரம்பு பயிற்சியை 1 வருஷம் கழிச்சு தான் கத்துக்கிட்டேன். அப்படி இப்படின்னு ஏமாத்தி தாடிக்காரனை அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாரு. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தலைவர் தனக்குள்ள இருக்க பவரை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு அனுப்புற மாதிரியும் அவனோட பலத்தை அதிகப்படுத்துற மாதிரியும் தெரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. இதுக்கடையில வில்ல முகமுடிக்காரனையும் அந்த கருப்பனையும் பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருந்த சரியான நேரம் கிடைச்சாச்சு. பிளான் போட்ட மாதிரி மந்திர பள்ளியோட தலைவர் கதையை முடிச்சு அவர்கிட்ட இருக்க 3 எலிமெண்ட்ஸோட பவரை தூக்கிட்டு வாங்க. பதிலுக்கு கருப்பனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இதுக்கடையில ஹீரோ சந்தேகத்துல தலைவரை பார்த்து, எங்க இருக்க தேவதைகளை விட நான் ரொம்ப கீழே இருக்கக்கூடியவன். ஆனா எதுக்காக என் மேல மட்டும் அதிகமா நம்பிக்கையும் அக்கறையும் வைக்கிற மாதிரி இருக்கு? ஏன்னா நாங்க எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா நீ உன்னோட கிராம மக்களை காப்பாத்த நினைக்கிற. இந்த மாதிரி எத்தனை பேரு தங்களோட உயிரை பணைய வச்சு இந்த மந்திர பள்ளியில பயிற்சிக்காக வருவாங்கன்னு தெரியாது. சோ உன்னோட தைரியத்துக்காக தான் உனக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கூடவே உன் கிராமத்தை விட்டு இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ ஒரு முறை உன் கிராமத்தை போய் பார்த்துட்டு திரும்ப இங்க வா. நன்றி தலைவரே, இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ண கிளம்பிட்டான். வெளியில வந்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், எப்பா தலைவர் உன்னை கூப்பிட்டு தனியா பேசிருக்காரு, ஒருவேளை ஏதாவது ரகசிய தற்காப்பு கலையை கத்து கொடுத்தாரா அப்படி இப்படின்னு ஹீரோவை அவதூறா பேசின ஆளுங்களே இப்ப அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. சேட்டக்கார பயலுக்கு இதெல்லாம் பார்த்து கோவம் தாங்கல. நீ லாஸ்டா போகும்போது உனக்கும் எனக்கும் நடந்த சண்டை முடிவுக்கு வரல, குருவோட உதவியால தான் நீ உயிர் பழச்ச. வா இப்ப அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரலான்னு மந்திரவாள் சக்தியை பயன்படுத்தி ஹீரோவோட கதையை முடிக்க பாப்பான். ஆனா ஹீரோ முன்ன விட இப்ப ரொம்ப திறமசாலி. இவனுக்குள்ளயும் மேஜிக்கல் பவர் இருக்கு. அதனால மொத்த வித்தைகளை இறக்கி சேட்டக்கார பையனுக்கு இணையா இவனால மந்திர வாள்களை பறக்க வைக்க முடியுது. ஒரு கட்டத்துல கழுத்துக்கு நேரா கத்திய கொண்டு வந்தவன் நகர முடியாத மாதிரி சேட்டக்கார பையனை லாக் பண்ணிட்டான். நடந்த சண்டையில இப்ப ஹீரோ தான் ஜெயிச்சிட்டான். கடைசியில அச்சோ பவன் இறக்கப்பட்டு சேட்டக்கார பையனை அதே இடத்துல விட்டுட்டு நான் தான் இதுல ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோ கிளம்பிடுவான். ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு முன்னாடியுமே நம்ம இவ்வளவு பெரிய அசிங்கத்துல மாட்டிக்கிட்டோமேனு சேட்டக்கார பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இதுக்கடையில மந்திர பள்ளியோட தலைவரும் மாய கிணறுக்குள்ள வில்லனை சிறை வச்சு இன்னையோட 20 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு மேலயும் வில்லன் காத்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால உருவாக்கின மந்திர கட்டு உடையறதுக்கு முன்னாடியே வில்லனை மறுபடியும் வெளியில கொண்டு வரக்கூடிய 3 எலிமெண்ட்ஸ நம்மளோட கையாலேயே அழிச்சிடலாம். அப்பதான் வில்லன் நிரந்தரமா அந்த கிணத்துக்குள்ளேயே இருப்பாங்கிற நம்பிக்கையில அவசர அவசரமா தலைவரும் அந்த 3 எலிமெண்ட்ஸ் அழிக்கிறதுக்காக பவரை பயன்படுத்திட்டு இருக்காரு. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ மந்திர பள்ளியை விட்டு பெட்டி படுக்கையோட நேரா ஊர் மக்களை பார்க்கலான்னு போகும்போது வழியில நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு கிளம்புறல, இதுக்கு அப்புறம் நீ வரவே மாட்டியா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், நான் கிராமத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தின, அந்த பொண்ணு இதே இடத்துல தான் இருக்கா. சோ அவளை பாக்குறதுக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு ஹீரோயினை பத்தி இன்டைரக்டா அவகிட்டே சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு லைட்டா வெக்கம் வேற வந்துருச்சுங்க. சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு திரும்ப வா, உனக்காக நான் காத்திருப்பேன்னு ஹீரோயின் அன்பா பேசி ஹீரோவா அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. அடுத்த நேரா ஜுவான்சு கிராமத்துக்குள்ள வந்த ஹீரோ வழியில ஒரு தீய சக்தி பறந்து போற விஷயத்தை கவனிக்கிறான். உடனே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது அது அந்த வில்லனோட அடியாளான கருப்பன். ஏண்டா இவ்வளவு நாள் கிராமத்துல இருந்த மக்கள் எத்தனை பேரோட உயிர் எடுத்திருப்பீங்க, இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து நான் உங்களை பழி வாங்க போறேன்னு இப்ப கருப்பன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நினைக்கிறத விட ஹீரோ உடம்புக்குள்ள அதிகமான பவர் இருக்கு. சோ அதை பயன்படுத்தி ரொம்ப அசால்ட்டாவே கருப்பனோட கதையை முடிச்சுட்டான். கடைசியில மிஞ்சினது ஒரே ஒரு குட்டி மந்திர கத்தி மட்டும்தான். ஆக்சுவலா இதுதான் அந்த 3 எலிமெண்ட்ஸ்ல ஒண்ணு. ஆனா குரு கிட்ட இருக்க வேண்டிய மந்திர கத்தி எப்படி இங்க வந்துச்சுன்னு ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து மறுபடியும் கிராமத்துக்கு வந்த ஹீரோ ஊர் தலைவரை பார்த்து, வழியில ஒரு தீய சக்தியை பார்த்தேன், என் பவரை பயன்படுத்தி நான் மொத்தமா அதை அழிச்சிட்டேன். அப்பதான் இந்த மந்திர கத்தி எனக்கு கிடைச்சது. தம்பி இது 3 எலிமெண்ட்ஸோட கத்தியாச்சு. மந்திர பள்ளியோட குரு தான் இதை பாதுகாத்துட்டு வந்தாரு. ஆனா இப்ப இது இந்த தீய சக்தி கையில மாட்டிருக்குன்னா குருவோட உயிருக்கு ஆபத்து நினைக்கிறேன். உடனே உன்னோட தலைவரை பாத்துட்டுவான்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. இதே டைம்ல தியானத்துல இருக்க தலைவர் வெளியில வரலையேன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல இடத்த செக் பண்றதுக்காக சேட்டக்கார பையன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பாருங்க, நல்லவளா இருந்தவ ஏதோ ஒரு தீய சக்தியா மாறி குகையை விட்டு அவசர அவசரமா பறந்து போற விஷயத்த கவனிக்கிறாங்க. கரெக்டா அதே டைம்ல தாடிக்காரனும் அங்க வந்துட்டான். என்னாச்சு சின்ன குருவே, ஒரு தப்பு நடந்து போச்சு, நம்மளோட மாஸ்டர் நம்மளை விட்டு போயிட்டாரு. நல்லவளா இருந்த ஹீரோயின் ஒரு தீய சக்தியா மாறி தலைவரியே கொண்டிருக்கா. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, 3 எலிமெண்ட்ஸும் திருடப்பட்டாச்சு. ஆனா ஹீரோயின் ஃப்ரெண்டால இவ சொல்லக்கூடிய எதையுமே நம்பவே முடியல. பேய் அடிச்ச மாதிரியே நிக்கிறா. கரெக்டா அப்ப அங்க வந்த ஹீரோ, என்னாச்சு ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? நல்லவளா இருந்த ஹீரோயின் தீய சக்தியா மாறி மாஸ்டரை கொன்னுட்டா. இப்பதான் காட்டுக்குள்ள தப்பிச்சு போனா. இல்ல இல்ல கண்டிப்பா அப்படிலாம் இருக்காது, நான் உடனே ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு அவசர அவசரமா இவனும் காட்டுக்குள்ள பறந்து வரான். ஆனா பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ணல. ஏன்னா தாடிக்காரன் தான் வேணான்னு தடுக்கிறான். இதே டைம்ல காட்டுக்குள்ள வந்த ஹீரோ வழியில அந்த ஹீரோயின் மயக்கத்துல இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். உடம்புல கருப்பு கலர் காஸ்டியூம், தலையில வேற முடியெல்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. உடனே அவளை மயக்கத்துல இருந்து எழுப்பி, என்னாச்சு எதுக்காக நீ குருவை கொன்ன? பதிலுக்கு ஹீரோயினும், எப்பாடே சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, தியானத்துக்காக உள்ள போன தலைவர் வெளியில வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நான் தான் உள்ள போனேன். அப்ப ஏதோ ஒண்ணே என்ன அட்டாக் பண்ணுச்சு. கண்ண முழிச்சு பார்த்தா என்னோட கத்தி குருவோட இதயத்துல குத்தி இருந்துச்சு. அப்பதான் கரெக்டா மத்த மாணவர்களும் உள்ள வந்தாங்க. என்னோட வாள் இதயத்துல குத்தி இருக்க விஷயத்த பார்த்து நான் தான் குருவை கொன்னேன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஹீரோயின் நல்லவ, இவ எந்த தப்பும் பண்ணலங்கிற விஷயத்த ஹீரோ முழுசா நம்புறான்.
நம்புறான். அந்த ஒரே காரணத்தாலேயே எனக்காக இந்த காட்டுக்குள்ளேயே பதுங்கிரு, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட திரும்ப வரேன். கட் பண்ண அடுத்து மறுபடியும் பள்ளிக்கு வந்த ஹீரோ இறந்து போன தலைவர் உடம்ப பார்த்து கண்ணீர் விட்டு அதே இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்கிளும், இந்த பாரு, தலைவருக்கு இங்க இருக்க மாணவர்களுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் சுத்தப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த சீன்ல முகமடிக்காரன் வில்லனை பார்க்க வந்திருக்கான். நம்ம பிளான் போட்ட மாதிரியே மந்திர பள்ளியோட தலைவர் கதையை முடிச்சாச்சு. அவர்கிட்ட இருந்த 2 விதமான பொக்கிஷங்களையும் திருடியாச்சு. ஆனா 3வது மந்திர பொருளை நம்ம கருப்பன் தூக்கிட்டு வர நேரத்துல குறுக்க அந்த ஹீரோ உள்ள புந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். இப்ப அந்த 3வது மந்திர பொருள் அவங்கிட்ட மாட்டிருக்கு. எப்படியாச்சும் நீ தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். கூடவே சிறைப்பட்டிருக்க என்னையும் நீ வெளியில கொண்டு வரணும். பதிலுக்கு முகமடிக்காரனும், நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி, அதை எப்பவுமே நீங்க மீறக்கூடாது. சரி சரி, நமக்குள்ள இருக்க டீல் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு வில்லனும் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. இறந்து போன தலைவர் உடம்ப ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியை வச்சு சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை முறையா அடக்கம் பண்ணுவாங்க. சோ இப்ப சுத்தப்படுத்திட்டு இருக்க நேரம் பார்த்து அவரோட துணிக்குள்ள ஒரு வித்தியாசமான மந்திரக்கல் மறைக்கப்பட்டிருக்க விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னன்னு புரியாம அதை கையில எடுத்ததுமே ஒரு மேஜிக்கல் பவர் ஆக்டிவேட் ஆகி இப்ப ஹீரோவோட இல்லூஷன் பேச ஆரம்பிக்குது. நீ இந்த கல் மூலமா என்ன பார்க்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் என்னால உண்மைகளை மறைக்க முடியாது. நீ யாரு, எதுக்காக இந்த மனித உலகத்துல ஒரு மனுஷனா பிறப்பெடுத்த, இது எல்லாத்துக்குமான ரகசியத்தையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ யாங் ஜியான் கடவுளோட மறுபிறப்பு. அதனாலதான் முதல் முறையா மந்திர பள்ளியில உன் கையை தொட்டதுமே அந்த பவரை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. தாடிக்காரன் எத்தனை முறை இந்த இடத்த விட்டு உன்னை வெளியில அனுப்ப நினைச்சாலும் கூட நீ இதே இடத்துல இருக்கணும். உனக்குள்ள இருக்க கடவுள் சக்தியை நீ வெளியில கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். இத்தனை நாளா நீ உன் கிராமத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உனக்குள்ள இருக்க பவரை அதிகப்படுத்த நினைச்சல. ஆனா இப்ப நீ ஒரு யாங் ஜியான் கடவுளுங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் கிராமத்தை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்தணுங்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. உனக்காக ஒரு மந்திர ஆயுதம் காத்துட்டு இருக்கு. அதை உன் உடம்போட ஒண்ணு சேர்த்தா மட்டும்தான் நீ ஒரு முழுமையான யாங் ஜியான் கடவுளா மாற முடியும். இந்த உலகத்துல இருக்க மக்களை நீ காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இல்லூஷன் கட் ஆயிருச்சு. அடடா, தலைவர் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு ஹீரோவுக்கு ஆனந்த கண்ணீர். அப்பதான் அவரோட நெஞ்சு பகுதியில இருக்க காயத்தையே கவனிக்கிறான். 2 விதமான காயங்கள் இருக்கு. ஒன்னு சின்ன வாளை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினோட ஆயுதத்தால தாக்கின மாதிரி இருக்கு. ஆனா அதுவே 2வது ஆயுதத்தால தாக்கப்பட்ட காயத்தை கவனிக்கும் போது அது அளவுல பெருசாவும் ஆழமாவும் இருக்கு. சோ இதுலயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, யாரோ ஒருத்தர் ஏற்கனவே தலைவரோட கதையை முடிச்சிட்டு உண்மையான குற்றவாளியோட அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினை இதுல சிக்க வச்சிருக்காங்க. அடுத்து இதே டைம்ல தாடிக்காரனை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட கிராமத்துக்கு வந்திருக்கான். இந்த விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஊர் தலைவரும் பூசாரியும், ஐயா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மன்னிச்சிருங்க, இன்னைக்கு மந்திர பள்ளியோட தலைவர் ஒரு குற்றவாளியால ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அது யாரு எங்க இருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. அதே டைம்ல அவர்கிட்ட இருந்த 3 விதமான மந்திர பொருட்களும் திருடப்பட்டுச்சு. அதுல மந்திர கத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை உங்ககிட்ட தான் ஹீரோ கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். அது இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கா? பதிலுக்கு ஊர் தலைவரும், அந்த மந்திர கத்தி எங்க கிட்ட இல்லையா, டீமன்ஸ் எல்லாம் எப்ப வேணா எங்களோட கிராமத்தை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால ஹீரோ குட்டியே அதை பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி கொடுத்தாச்சு. சரி அப்படின்னா ஹீரோவை பார்த்து விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தாடிக்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள வந்த ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவளை எங்கேயுமே காணோம். அதுக்கு பதிலா அந்த ஃப்ரெண்டுக்கார புள்ள முன்னாடி வந்து நிக்கிறா. அம்மா நீ ஹீரோனை பாத்தியா? அவ ரொம்ப பாதுகாப்பா என் கூட தான் இருக்கா, நான் அவளை பாக்கலாமா? இல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் யாரையும் ஹீரோனை பார்க்க விட மாட்டேன். இந்த பாரு, உன் ஃப்ரெண்டு மேல நீ எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கியோ அதே அளவு அன்பும் காதலும் எனக்கு அவ மேல இருக்கு. எனக்கு 100% ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கொலையை கண்டிப்பா ஹீரோயின் பண்ணல. குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நானே திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்த இதே டைம்ல ஹீரோனை காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கே தெரியாம இறந்து போன தலைவர் இருக்கார் இல்லையா, அவரோட உடம்ப பாக்குறதுக்காக வந்திருப்பா. கண்ணீர் மழுக அதே இடத்துல உட்காந்து கதறி எழுதிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு தாடிக்கார வரான். இவனை பார்த்த அடுத்த நிமிஷமே ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோயின் தலைவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக கேவுக்கு வந்திருப்பால. அந்த நேரத்துல இந்த தாடிக்காரன் தான் ஹீரோயினை அடிச்சு மயங்க வச்சிருக்கான். கூடவே தனக்குள்ள இருக்க மேஜிக்கல் பவரை வச்சு மந்திர கத்தியின் உதவியால தலைவரை சாகடிச்ச ஆளும் இவன் தான். என்னமா புரியல? வில்லனுக்கு கீழே ஒரு முகமுடிக்காரன் அடிமை மாதிரி வேலை பார்த்தான்ல, அந்த பயப்புல தான் இந்த தாடிக்காரன் இவ்வளவு நாளா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் அவனோட கதையை முடிக்க பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே அவன் தான் பவரை வச்சு ஹீரோயினை மயங்க வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, திருட்டுத்தனமா ஹீரோவோட ரூமுக்கு வந்தவன் 3வது மந்திர பொருளான அந்த மந்திர கத்தி எங்க மறைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு இடம் விடாம தேடி பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்ல. கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. அங்கிள் ஒரு பக்கத்துல சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்து ஹீரோவும், மாஸ்டர் இறந்து போனதுல ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு, அவரோட உடல்ல இருந்த காயங்களை செக் பண்ணி பார்த்தேன். ஒரு வாளோட அளவு சின்னதாவும் இன்னொரு வாளோட அளவு பெருசாவும் இருந்துச்சு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கு குருவை விட பவர் ரொம்ப கம்மி. கண்டிப்பா அவரை இவளால தோக்கடிச்சிருக்கவே முடியாது. ஆனா தாடிக்காரன் குருவோட சக்திக்கு நிகரான ஆளு. ஒருவேளை அவர்தான் நடந்த எல்லா தப்புகளுக்குமே காரணமா இருக்குமோ? பதிலுக்கு அங்கிளும், ரொம்ப நாளாவே எனக்கு அவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இப்ப தலைவர் இறந்து போனதால அடுத்த தலைவருங்கிற பட்டமும் அவனுக்கு தான் கிடைக்க போகுது. மந்திர பள்ளியோட மாணவர்களை தப்பான பாதைக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு நாள் வரப்போகுதுங்கிற விஷயத்துக்காக தான் மாஸ்டர் என்கிட்ட உனக்கு சொந்தமான ஒரு பொருளை பாதுகாக்க சொல்லி கொடுத்தாரு. என்ன
என்னதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு முழு யாங்ஜியான் கடவுளா மாத்தக்கூடிய மந்திர ஆயுதம். இவ்வளவு நாளா இந்த அங்கிள் உடம்புக்குள்ளதான் மாஸ்டர் உதவியால மறைக்கப்பட்டிருந்திருக்கு. இப்ப அதை வெளியில கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை தனக்குள்ள அந்த ஆயுதத்தை இழுத்துக்க சொல்லுவாரு. ஆனா ஹீரோவுக்கு அவ்வளவு பவர் கிடையாது. சோ ரொம்ப நேரமா பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். சடனா அப்ப அங்க வந்து தாடிக்காரன் ஹீரோ கிட்ட இருக்க மந்திர கத்திக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறான். பைத்தியமானி, இதுக்காக நம்மளோட ஆளுங்களையே தாக்கிட்டு இருக்க. பதிலுக்கு தாடிக்காரனும் இங்கதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏண்டா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வில்லனையும் அவனோட தங்கச்சியும் சிறை வச்சிங்களே, அந்த நேரத்துல அந்த தங்கச்சியை நான் காதலிச்சேன். இந்த உண்மை உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? அண்ணன் கெட்டவனா இருந்தாலும் கூட தங்கச்சி ரொம்ப நல்லவ. அவளை எப்படியாச்சும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள குரு உள்ள புந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரு. ஆனா இப்ப 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்ப என்னோட காதலிய பாக்கணும்னா அதுக்கு 3 எலிமெண்ட்ஸோட சக்தியை ஒண்ணு சேர்த்து மாய கிணறோட கதவுகளை நான் உடைச்சாகணும். அப்பதான் வில்லனும் வெளியில வருவான். அவன் கூட மாட்டிக்கிட்ட என்னோட அன்பு காதலியும் வெளியில வருவா. வேணா இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு அங்கிள் எவ்வளவு சொன்னாலுமே தாடிக்காரன் அதையெல்லாம் கேட்கல. அங்கிள் ஹீரோவுக்கு பவரை மாத்திட்டு இருக்கதால உடம்புல பவர் கம்மியா இருக்கு. இதையே தனக்கு சாதகமாக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது அவன் உடம்புல இருந்த மந்திர கத்தி கீழே விழுந்துரும். இதா சாக்குன்னு தாடிக்காரன் அதை தூக்கிட்டு எஸ்கேப் ஆடுவான். நேரா கேவுக்கு வந்தவன் 3 எலிமெண்ட்ஸோட சக்தியை ஒன்னா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வில்லனை வெளியில கொண்டு வரதுக்கான மந்திரத்தை பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த விஷயத்த மந்திர பள்ளியில இருக்க மாணவர்கள் பாத்துட்டாங்க. சோ வில்லனை மறுபடியும் சிறை வைக்கலான்னு ஒட்டுமொத்த பேருமே நேரா அந்த மாய கிணறுக்கு போயிட்டு இருக்காங்க. சிறை கதவு திறந்த விஷயத்த அங்கிள் பார்த்து சம ஷாக்கு. இப்படியே போனா மந்திர ஆயுதத்தோட பவரை உறிஞ்சிக்க முடியாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, இந்த பாரு, நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீ எப்படியாச்சும் இந்த உலகத்தையும் மக்களையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்கிள் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அந்த பவரை இப்ப ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட்டுருவாரு. இது மூலமா மந்திர ஆயுதத்தை நம்ம ஹீரோ ரொம்ப அசால்ட்டாவே தனக்குள்ள மாத்திப்பான். இது மூலமா இப்ப இவன் ஒரு முழுமையான யாங்ஜியான் கடவுளாவும் மாறிட்டான். இதுக்கிடையில மந்திர பள்ளியோட மாணவர்கள் வில்லனையும் தாடிக்காரனையும் தடுக்கலான்னு பார்த்தா அவன் ஒரே அடியில மொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டான். அது மட்டும் கிடையாது, பிடிச்சிட்டு வந்த ஹீரோயின் இருக்கால, அவளை ஒரு முழுமையான தீய சக்தியாவும் மாத்தி விட்டான். கூடவே இங்கதான் ஒரு ட்விஸ்டும் ரிவீல் ஆகுது. ஹீரோயின் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தேவதை பிறவி கிடையாது. வில்லன் சிறைக்குள்ள மாட்டதுக்கு அப்புறமா நான் வெளியில வர வரைக்கும் என்னோட குழந்தைய நீ தான் பாத்துக்கணும்னு தாடிக்காரங்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்திருக்கான். அந்த குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோயின். அப்படின்னா இவ பிறப்பாலேயே ஒரு அரக்க சக்தி. தான் கூட பயிற்சி பண்ண சக நண்பர்களையே பாரபட்சம் இல்லாம வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அங்க வந்த ஹீரோயின் கூட செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். சொல்றத கேளு, நீ அரக்க சக்தி இல்ல, நீ என்னோட காதலி. இப்படி பேசும்போது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயின் சுயநினைவுக்கு வருவா. ஆனா அடுத்த நிமிஷமே மறுபடியும் அரக்க சக்தியாவே மாறிட்டா. இந்த கலவரத்துக்கு நடுவுல வில்லன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினையும் தாடிக்காரனையும் கொத்தா புடிச்சு 2 பேரோட கதையுமே முடிக்க பாக்குறான். டே முட்டாள், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்தல, அதை மீறி என்னையே கொல்ல பாக்குறியா? சிரிச்சுக்கிட்டே வில்லனும், முட்டாள், உனக்கு தெரியாத இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீயும் என்னோட தங்கச்சியும் காதலிக்கும் போதே அவ கர்ப்பமாயிட்டா. எப்ப இந்த சிறைக்குள்ள அடைச்சியோ அடுத்த 1 வருஷத்திலேயே அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. இந்த அரக்க சிறைக்குள்ளேயே அவளோட வாழ்க்கை வீணா போயிடுமோங்கிற பயத்தாலேயே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அது மூலமா குழந்தைய மட்டும் பாதுகாப்பா இந்த கவசத்தை விட்டு வெளியில கொண்டு வந்தா. அப்படிப்பட்ட குழந்தையத்தான் நான் உன்கிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் என்னோட சொந்த பொண்ணா? இந்த உண்மை தெரியாமையா நான் அவளையே கொல்ல பார்த்தேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவளை நான் திரும்ப சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தன்னோட கையை கட் பண்ணி ரத்தத்தின் மூலமா அரக்கியா இருக்கக்கூடிய ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷிய மாத்துறதுக்கான மந்திரத்தை பயன்படுத்திட்டான். கடுப்பான வில்லன் ஹீரோவோட கதையை முடிக்க நினைக்கும் போது பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பானா? யாங்ஜியான் கடவுளா இருக்கானே, முழு பவரை பயன்படுத்தி வில்லனை மறுபடியும் அதே சிறைக்குள்ள அடைச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி பண்ணும்போது ஹீரோயினும் ஒரு அரக்கியாச்சு, அவளும் இப்ப அந்த கிணத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. உன் அன்பு காதலி அவளும் என் கூடயே சிறைக்குள்ள மாட்டிக்க போறா. உனக்கு இதுதான் தேவையா? சுயநினைவுக்கு வந்த ஹீரோயினும், வேணாம், அவ சொல்ற எதையுமே கேட்காத, நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, மக்கள் உயிரை காப்பாத்தணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட உயிரை விட்டாகணும். எனக்கு தெரியும், சொல்லாமையே போன நம்மளோட காதல் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியலனாலும் கூட மறுபிறப்புல கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன். நிலைமையை புரிஞ்சுகிட்ட ஹீரோ அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தான் முழு பவரை பயன்படுத்தி வில்லன் கூடயே ஹீரோயினையும் மொத்தமா அந்த மாய கிணறுக்குள்ளேயே மறுபடியும் சிறை வச்சுட்டான். இப்படி ஒரு விஷயத்த கண்ணுக்கு நேரா பார்த்த தாடிக்காரன் தான் பொண்ணு யாருன்னு கூட தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டமே, தன்னோட காதலியும் இறந்து போயிட்டாலே, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை தேவையான்னு சொல்லிட்டு தான் சக்தியின் மூலமா தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவான். தலைவரா இருக்க வேண்டிய 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப அடுத்த தலைவர் பதவி நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. உடனே மாணவர்கள் கூட ஒரு மீட்டிங் போட்டு, இந்த பாருங்க, தேவதைகள் மட்டுமே மந்திர சக்தியை பயன்படுத்தினா உலகத்துல இருக்க தீய சக்திகளை அழிக்க முடியாது. அதனால இந்த மந்திர பள்ளியோட எல்லை பகுதி கதவை நான் திறக்க போறேன். சக மனுஷங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் இந்த மந்திர பள்ளிக்கு வரணும், மந்திர தந்திரங்களை கத்துக்கணும், தீய அரக்கர்களை ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை விட்டு அழிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். இவ்வளவு நாளா கெட்டவ மாதிரி இருந்த சேட்டக்கார பையனும் மத்த மாணவர்களும் ஹீரோ சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.